வணக்கங்க. நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு அதாவது 15/11/2025 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய செடிகள் வந்திருக்கு. என்னென்ன செடிகள் வந்திருக்கு அதனோட விவரங்கள் நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துருக்குதுங்க. அதாவது இது நவம்பர் மாதம் இல்லைங்களா, அடுத்த மாதம் டிசம்பர் 26 கிறிஸ்மஸ் வரும் பாருங்க. அப்போ கண்டிப்பாக இந்த கிறிஸ்துவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடியை வந்து ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா அமெரிக்கா ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா இந்த பைன் மரத்தோட ஃபேமிலியை சேர்ந்தது இது கிறிஸ்மஸ் ட்ரீ. இந்த பனி பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக வளரக்கூடியது பைன் மரம் குடும்பத்தை சேர்ந்தது கிறிஸ்மஸ் ட்ரீ. இது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வந்திருக்கு நம்ம நர்சரிக்கு. பார்த்தீங்கன்னா தூஜா வந்துருக்குதுங்க. தூஜா இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா செமி ஷேட்ல வைக்கலாம், ஷேடு சன்லைட்லயும் வைக்கலாம். அது இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ குடும்பம், அந்த பைன் மரம் குடும்பத்தை சேர்ந்தது தான். இதுவும் வந்திருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் காலத்துல வந்து அந்த கிறிஸ்தவர்கள்லாம் வந்து அந்த கோவிலில் வைக்கிறது, அதாச்சும் சர்ச்சில் வைக்கிறது, அதுக்கப்புறம் வீட்டுலலாம் வச்சு அந்த லைட் டெக்கரேஷன்லாம் பண்ணுவாங்க. தூஜாவும் நம்ம நர்சரி வந்திருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஆந்தோரியம் வந்துருக்குது. ஆந்தோரியம் பார்த்தீங்கன்னா இண்டோர் பிளான்ட். இண்டோர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா செமி ஷேடு தான் இண்டோர். ஏன்னா ஃபுல் இண்டோருக்கு வந்து இப்போ செடிகளே கிடையாது. இதில் பாருங்கலாம் நல்ல சூப்பர் கலர்லாம் வந்துருக்கு. இந்த ரெட்டு, பிங்க்கு, பர்பிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரௌன் கலர் இந்த மாதிரிலாம் வந்துருக்கு. இது வந்து நீங்கள் இண்டோரில் பூக்கிற செடி. இதுவும் பீஸ் லில்லியும். அதில் பார்த்தீங்கன்னா இது ஆந்தோரியம் கொஞ்சம் காஸ்ட்லியான செடி தான் இது. ஆனால் இண்டோர்ல வைக்கலாம். இண்டோர் நிறைய பேர் வந்து ஒரு தவறான கருத்து வச்சிருக்காங்க. என்னன்னா இந்த பெட்ரூம்லலாம் செடியை வச்சுக்கிட்டு வெளியில போகும்போது பூட்டிட்டு போயிடுறாங்க. பூட்டிட்டு போயிட்டா அது சுவாசிக்கிறதுக்கு வந்து ஆக்சிஜன் இல்லாம அந்த செடிகள் வந்து பட்டு போகுது. அப்படி பட்டு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சீக்கிரமா லாஸ் ஆயிடும். ஏன்னா நிறைய காசு இண்டோர் செடிகளை பொறுத்த வரைக்கும் விலை அதிகம் தான். அதை வந்து கொடுத்து வாங்கும்போது வந்து நமக்கு நஷ்டமாயிடும். அதனால செமி ஷேடு, அதாவது 80% நிழல் இருக்கிற மாதிரி காற்றோட்டமான பகுதியில் இந்த மாதிரி ஆந்தோரியம், அந்த பீஸ் லில்லி, இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 80% செமி ஷேட்ல வைக்கும்போது செடிகள் வந்து நல்லா இருக்கும். ரொம்ப நாள் வந்து அதை வந்து பராமரிக்கலாம். ஆனால் 100% ஷேட்ல கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னாக்கா செடிகள் வளர்ச்சி வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும், செடிகள் இறந்து போயிடும். அதனால 80% நிழல்ல தான் இண்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வைக்கணுமே. அடுத்தது செம்பருத்தி வந்திருக்குங்க. செம்பருத்தி எல்லாமே வந்து இது பிரீடு, ஹைபிரிடு. நிறைய பேர் நாட்டுக்கண்ணு விருப்பமுள்ளவங்க இருக்கிறாங்க, ஹைபிரிடு விருப்பமுள்ளவங்களும் இருக்கிறாங்க. அதனால ஹைபிரிடுன்னா இந்த நாட்டுக்கண்ணு விருப்பம் உள்ளவர்கள்லாம் முகம் சுழிப்பாங்க. அப்படிலாம் இல்லைங்க, இது ஒரு கலர்ஃபுல்லானது. அதாச்சும் ஹைபிரிட்ல வந்து மூலிகை தன்மை இல்லைனாலும் அந்த பூக்கள் வந்து கலராக பார்க்கும்போது நமக்கு வந்து கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சியாகவும் மனசுக்கு ஒரு நிம்மதியாகவும் இருக்கும். அதனால இது எல்லாமே உயர் ரகம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட நாட்டு வகையான செம்பருத்தி நிறைய இருக்கு. சிகப்பு, மஞ்சள், பால் ரோஸ் கலரு, வெள்ளை கலர் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நாட்டு வகையிலே இருக்கு. இது வந்து உயர் ரகம். ஹைபிரிட்ல வந்து கலரா மக்கள் கேட்குறாங்க, கஸ்டமர் கேட்குறாங்கன்றதுக்காக ஒரு 200 செடி வர வச்சிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்புட்டான் வந்து இருக்குதுங்க. ரம்புட்டான் அதாவது லிச்சி, ரம்புட்டான் இதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம். இது பார்த்தீங்கன்னாக்கா கட்டிங் செடி, அதாவது கிராஃப்டிங் செடி வந்து இருக்குது. அதனால இது சீக்கிரமா காய்ச்சிரும். ரம்புட்டான் N18. அது பார்த்தீங்கன்னா சாமந்தி வந்துருக்குதுங்க. சாமந்தி நல்லா ஒரு 8 இன்ச் பாட்டில் வந்துருக்கு. அப்படியே வாங்கிட்டு போயிட்டு அப்படியே வச்சுக்கலாம். சாமந்தி நல்ல கலராக வந்துருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி வந்துருக்குதுங்க. பாரி 1 சாத்துக்குடி கிராஃப்டட் செடி, அதாச்சும் கிராஃப்டட் ஒட்டு கட்டின செடி. சீக்கிரமா காய்க்கும். சீக்கிரமானா கூட நீங்க நடவு பண்ணி ஒரு 3வது வருஷத்துல தான் காய்க்க ஆரம்பிக்கும். நம்ம செங்கல்பட்டு, சென்னை எல்லா கிளைமேட்டு, தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் சாத்துக்குடி நல்லா காய்க்குது. சின்ன செடியே வந்து எவ்வளவு அழகா பூக்கள் எடுத்துருக்கு பாருங்க. பூ எடுத்து பிஞ்சு விடுது.
அடுத்தது மாதுளை. மாதுளை என்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா பகவான் ரெட்டு. பகவான் ரெட்டு அப்படின்னாக்கா உள்ள பார்த்தீங்கன்னா அந்த சொலைகள் வந்து ரெட்டாக இருக்கும். இருந்தாலும் நான் அந்த மாதுளையை பற்றி ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னாக்கா நம்ம இந்த சென்னை, செங்கல்பட்டு, நம்ம தமிழ்நாட்டில் வந்து வறட்சி நில பகுதிகளில் வந்து மாதுளை நடவு பண்ணும்போது அந்த செழிப்பான காய்களை வந்து பார்க்க முடியாது. அதாச்சும் ரொம்ப ரொம்ப பெருசு பெருசாக அந்த கடைகளில் வாங்குறீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கூலிங் சீதோஷண நிலை, அதாச்சும் குளிர்ச்சியான பகுதிகளில் வந்து மாதுளை நல்லா பெருசு பெருசாக காய்க்கும். நல்ல அந்த வெயில் அதிகமாக இருக்கிற இடம், வறட்சி நில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மாதுளை வந்து சிறுசாக தான் காய்க்கும். பூக்கள் நிறைய பூத்து கொட்டிட்டு கொஞ்சமாக தான் காய்கள் வரும். மாதுளை பகவான் ரெட்டு, உள்ள அந்த சொலைகள் வந்து ரெட்டா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா பெட்ரா குரோட்டன். பெட்ரா குரோட்டன்னா குரோட்டன்ல ஒரு ரகம். அது கொஞ்சம் ஸ்லோவா தான் வளரும், வேகமாலாம் வளராது. இது செமி ஷேட்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் கலர்லாம் கிரீனிஷா இருக்கும். ஆனா நல்ல சன்லைட்ல வச்சீங்கன்னா வானவில் மாதிரி நிறைய கலர் இருக்கும். அதுல பெட்ரா குரோட்டன் அதுக்கு வீட்டு வாசல்ல தொட்டிகள்ல வைக்கலாம். தண்ணி நிக்காத இடம்னா தரையிலேயே கூட வைக்கலாம் நீங்க. பெட்ரா குரோட்டன். பெட்ரா குரோட்டனும் நம்ம நர்சரிக்கு நிறைய வந்துருக்கு. இது ஸ்னேக் பிளான்ட்டுங்க. அதாச்சும் ஸ்னேக் பிளான்ட்ல மினியேச்சர். இது இவ்வளவுதான் ஹைட்டு, ரொம்ப நீட்டமா போகாது. இது பாத்தீங்கன்னா இண்டோர்ல வந்து ஆக்சிஜன் பியூரிஃபை பண்ணுது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதாவது இண்டோர்னா ஃபுல் இண்டோர் கிடையாதுங்க, 80% செமி ஷேடு. அந்த மாதிரி வச்சீங்கன்னாக்கா இண்டோர்லயே இது ஆக்சிஜன் வந்து பியூரிஃபை பண்ணும். ஸ்னேக் பிளான்ட், மினி ஸ்னேக். அடுத்தது தாய்வான் பிங்க் பலா. அதாச்சும் பலாவில் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பிங்க் பலா, தாய்வான் பிங்க் பலா. இது தாய்வானில் வந்து மேங்கோ பார்த்துருக்கு ஆல் சீசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பலாவும் பார்த்தீங்கன்னா ஆல் சீசன் தான். இது நடவு பண்ணி ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷத்தில் காய்க்கும். மாடி தோட்டத்தையும் வைக்கலாம். மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பெரிய பெரிய கண்டெய்னரில் வைக்கும்போது ஒரு அதிகபட்சம் 3 கிலோ வரைக்கும் காய்க்கும். உள்ள அந்த சொலைகள் வந்து பிங்க் கலரில் இருக்கும். இதே தரையில் நடவு பண்ணீங்கன்னாக்கா ஒரு 5 கிலோ வரைக்கும் காய்க்கும். தாய்வான் பிங்க் பலா. அப்படின்னாக்கா அத்தி வந்துருக்குதுங்க. அதாச்சும் பூனே அத்தி. பூனே அத்தின்னா நம்ம இந்த கடையில வந்து ஜூஸ் போட்டு குடிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பூனே அத்தி. இதுலயே பாத்தீங்கன்னா ஆப்கான் அத்தி இருக்கு, எலிபென்ட் அத்தி இருக்கு. எலிபென்ட் அத்தினா யானைக்காது அத்திடுவாங்க, அப்படியே யானைக்காது மாதிரி பெருசா இருக்கும். இது பாத்தீங்கன்னாக்கா பூனே அத்தி. சின்ன செடியில வந்து காய்கள் வந்துகிட்டே இருக்கும். இது பாருங்க அழகா, எவ்வளவு அழகா காய்கள் வந்துருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டிக் ஃப்ரூட்ல லிச்சி வந்துருக்குங்க. லிச்சி, ரம்பூட்டான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் காய்க்கும். உள்ளர பாத்தீங்கன்னா அந்த நுங்கு மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது லிச்சி. அது பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் நாவல் வந்துருக்குதுங்க. அதாச்சும் நாவலில் வந்து நம்ம அந்த பிளாக் நாவல் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக அது பிளாக் இல்லை, கரு நீளம். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல், அப்படியே பியூர் ஒயிட்டாக தான் இருக்குங்க. இந்த ஒயிட் நாவல் பார்த்தீங்கன்னா நம்ம கிளைமேட்டுக்குலாம் அருமையாக காய்க்குது. அதாச்சும் ஒயிட் நாவல் காய்க்காது அப்படின்ற ஆப்ஷன்லாம் இல்லை, நல்லா சூப்பராக காய்க்குது. இது பார்த்தீங்கன்னா மல்லிகா மா வெரைட்டி. மா ரகத்தில் மல்லிகான்னு ஒரு வெரைட்டி. இது நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா காய்க்குதுங்க. கிட்டத்தட்ட இது அளவு எப்படி இருக்குன்னா நம்ம இமாம் பசந்த் மா இருக்குங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒன்று, இமாம் பசந்த் அந்த காய் பிஞ்சி பச்சை சாப்பிடும் போதே வந்து இனிப்பாக இருக்கும். இது வந்து காயோட சாப்பிடும்போது புளிப்பாக இருக்கும். பழம் நல்ல இனிப்பாக இருக்கும், நல்ல தரமாக இருக்கும். மல்லிகா மா வகை. இது பார்த்தீங்கன்னா தைவான் மேங்கோ. அதாச்சும் தைவான் ஆல் சீசன் மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் மாடி தோட்டத்தையும் வச்சுக்கலாம், தரையிலேயே வைக்கலாம். மாடி தோட்டம்னா ஒரு பெரிய கண்டெய்னர்ல வைக்கும். ஆல் டைம் அப்படின்னா இது சீசன் கிடையாது, வருஷம் ஃபுல்லாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும்ன்ற வார்த்தை தான் ஆல் சீசன், ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைவான் நாட்டை சேர்ந்ததுனால இதை வந்து தைவான் மேங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாய்லாந்து வெரைட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாவல். இதுதாங்க நாவல், அதாச்சும் ஜாமுன் பிளாக். நம்ம எல்லாம் பிளாக்ன்றோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு கரு நீல கலர். ஆனால் நம்ம எல்லாம் கருப்பு நாவல்ன்றோம். ஏன்னா வெள்ளை நாவல் வந்ததுனால இது வந்து கருப்பு நாவல். ஒயிட் ஜாமுன், ஜம்பு நாவல், பெருசாக காய்க்கக்கூடியது. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரிக்கு, கோல்டன் பீட்ரா நர்சரி கார்டனுக்கு நிறைய செடிகள் வந்துருக்கு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்போட்டா. சப்போட்டா என்ன ரகம்னாக்கா காலாப்பாடின்னு சொல்லுவாங்க, காலாப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா PKM இருக்கு, அதாவது பெரியகுளம் சப்போட்டா இருக்குது, பாலை ஒட்டு சப்போட்டா இருக்கு, இழுப்ப ஒட்டு சப்போட்டா இருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா காலாப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சின்னதுலேயே காய்கள்லாம் வந்துருக்கு பாருங்க. காய் வந்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிக்கா ஃபார்ம்ஸுங்க. ஃபார்ம்ஸ் தான் நிறைய வகை இருக்கு. அரிக்கா ஃபார்ம்ஸ் எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு அழகுக்காக வீட்டோட என்ட்ரன்ஸ் எல்லாம் வைப்பாங்க. தொட்டியில் வச்சுக்கலாம், தரையில் வச்சுக்கலாம். இது நிறைய பேர் கேட்குற கேள்வி, இது எவ்வளோ ஹைட்டு போகும் அப்படின்னுவாங்க. இப்போ நீங்கள் இதை தரையில் வச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 12 அடி மரமாக போகக்கூடியது. நிறைய அப்படியே ஃப்ரீயாக வரும், போத்தாக வரும். இது பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்துருக்குங்க. சூப்பராக அழகாக லைட் பிங்க்கு, நாட்டு பன்னீர். அதில் இந்த குல்கந்து லேக் எல்லாம் செய்வாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இதுலேயே டார்க் பிங்க் வரும். ஆனால் இந்த மரம் பார்த்தீங்கன்னா நமக்கு லைட் பிங்க் வந்துருக்குது. 8 inch பாட்டு. இப்போ வீட்டில் வளர்க்குறவங்க அப்படியே தொட்டியோடு இருக்கும் போது அப்படியே வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. ஸ்டார் ஃப்ரூட்லேயே வந்து இனிப்பு வகை, அதாவது ஸ்டார் ஃப்ரூட்டில் புளிப்பு இனிப்பு இருக்கு இல்லைங்களா, இது வந்து இனிப்பு வகையை சேர்ந்தது ஸ்டார் ஃப்ரூட். பார்த்தீங்கன்னா 7 days ரோஸுங்க. 7 days ரோஸ் வந்து 5 கிலோ கவரில் வந்து இருக்குது. 7 daysன்னா இது ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட்டு, ஒரு சாண்டல் கலர் அப்படிதான் பூக்கள் வரும். நிறைய பேர் 7 daysல நிறைய கலர்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கலர்ஸ்லாம் கிடைக்காது. 7 daysனா ஒரே கலர் தான். செடிகள் பார்த்தீங்கன்னா நல்லா இதெல்லாம் வந்து நீங்கள் கேர் எடுத்து வளர்த்தீங்கன்னா அப்படியே மரம் மாதிரி வளர்த்துடலாம். அதுக்கு நல்லா அக்கறையாக பராமரிப்பு பண்ணிங்கன்னாக்கா நல்ல ஒரு மரம் மாதிரி வந்துடும். நூற்றுக்கணக்கான பூக்கள் அதில் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். 7 days ரோஸ். அப்படின்னா பன்னீர் ரோஸ் இருக்குது. பன்னீர் ரோஸ்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கிடைக்கிறதே கஷ்டமா இருக்குது. அதாவது 1 லிட்டர் கவரில், 1 கிலோ கவரில் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நமக்கு வந்து ஒரு 200 செடி கிடைச்சிருக்கு. பன்னீர் ரோஸு 1 லிட்டர் கவரு. லைட் பிங்காக பூக்கும். லைட் பிங்காக பூக்கிறது தான் வந்து கொஞ்சம் மெடிசன் வேல்யூன்னுவாங்க. அதாச்சும் இந்த குல்கந்து லேக் எல்லாம் செய்கிறாங்களா, அந்த மாதிரி வர்றது லைட் பிங்க்கு பன்னீர் ரோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரோஸு கலர்ஸ் அது எல்லாமே 1 லிட்டரு கலர்ஸ் வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 500 செடி வந்துருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15/11/2025 கிட்டத்தட்ட நிறைய செடிகள் வந்துருக்கு. ரோஸில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் வந்துருக்குது. அதுக்கப்புறம் பெங்களூர் ரோஸ் கலர்ஸ் வந்துருக்குது. 7 days வந்துருக்குது. 7 days. அதுக்கப்புறம் வந்து பன்னீர்லேயே சின்ன பாக்கெட் 1 லிட்டர் கவர் வந்துருக்கு. அதுக்கப்புறம் சாமந்தி எல்லாம் வந்துருக்கு. எல்லா செடியும் பார்த்தீங்க. நன்றி, வணக்கம்.